வணக்கம். ஏப்ரல் 7ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி 1.5% விழுந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,900 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 17,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 3,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,700 கோடி ரூபாய்க்கு. யூஎஸ்ஏ அண்மையில் நாடுகள் மீது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் விதிச்சிருந்தாங்க. சைனா மீது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் விதிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடியும் வரி விதிச்சிருந்தாங்க. இப்போ சைனா பதிலுக்கு வரி விதித்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு வருது. என்ன எண்ணிக்கைன்றது அந்த செய்தியில் இல்லைங்க, ஆனால் என்டிடியில் அதற்கு சொல்லியிருக்கிறாங்க. 34% வரி விதிச்சிருக்கிறாங்க சைனா இப்போ யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் மீது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ மீது அவங்க வழக்கு தொடர இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சைனா எங்கே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வழக்கு தொடர போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை அவங்க கட்டுப்படுத்த போகிறாங்க. இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா மெடிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜியில் இதை பயன்படுத்துகிறாங்க. யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்வதை இப்போ கட்டுப்பாடுகள் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க சைனா. யூஎஸ்ஏ யமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஓத்தீஸ் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக என்டிடிவியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, ஓத்தீஸ் யூஎஸ்ஏ உடைய வணிக கப்பல் மற்றும் இராணுவ கப்பல் போக்குவரத்து மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாகத்தான் இந்த தாக்குதல் யூஎஸ்ஏ நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. ட்ரம்ப் டேரிஃப் காரணமாக இந்த ஆண்டே யூஎஸ்ஏ ரெசெஷனில் இருக்கும்னு ஜேபி மார்கன் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. முழு ஆண்டிற்கான ரியல் ஜிடிபி வளர்ச்சி மைனஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. -0.3% இருக்கும். முன்ன அவங்க சொல்லியிருந்தது 1.3%. ஸோ அதிலிருந்து குறைச்சி இப்போ -0.3%ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் விளைவாக ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஜூன் மாதத்துலேருந்து அவங்களுடைய மீட்டிங் நடைபெற இருக்குது. ஸோ ஜூன்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் பார்க்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. எவ்வளவு குறைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 4.25 மற்றும் 4.5% அந்த ரேஞ்சில் இருக்கு. இதை 2.75 மற்றும் 3% ரேஞ்சில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஜேபி மார்கன் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சிட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களும் வளர்ச்சி குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 0.1% மட்டுமே வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆண்டு. யூபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 0.4% வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டு பேருமே முன்ன என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை காட்டிலும் குறைவாகத்தான் வளர்ச்சி இருக்கும்னு இப்போ கணிச்சிருக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸுடைய ஜகுவார் லேண்ட் ரோவர் ஏப்ரல் மாதத்தில் யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாகனங்களை நிறுத்துறாங்க. ட்ரம்ப் டேரிஃப் தான் இதற்கு காரணம். அவங்க ஷார்ட் டேர்முக்கான பிளான் இதான் அறிவிச்சிருக்கிறாங்க. மிட் டேர்ம் மற்றும் லாங் டேர்முக்கான பிளான் அவங்க விரைவில் அறிவிப்பாங்க. ஆனால் ஷார்ட் டேர்ம் பிளான் ஏப்ரல் மாதத்தில் ஜகுவார் லேண்ட் ரோவர் ஏற்றுமதியை நிறுத்தி வைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்தியா மற்றும் யூஎஸ்ஏ இடையே ட்ரேட் டீல் கையெழுத்தாகும்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. யூஎஸ்ஏ இந்தியா மீது போடப்பட்ட வரி ஏப்ரல் 9ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. அதற்கு முன்னதாகவே இந்த ட்ரேட் டீல் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். யூஎஸ்ஏல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக பலர் போராட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். முக்கிய நகரங்களில் இந்த போராட்டம் நடந்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். என்ன காரணம்? அரசு எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கை முடிவுகள் காரணமாகத்தான் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. சில காரணங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசு துறையில் இருக்கக்கூடிய பலரை பணி நீக்கம் செய்திருக்கிறாங்க. அப்புறம் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டேரிஃப். மூன்றாவது அங்கே சிவில் லிபர்ட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த 3 காரணங்கள் இப்போதைக்கு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக அங்கே போராட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். மத்திய கேபினெட் 4 ரயில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 3 மாநிலங்களில் 18,658 கோடி ரூபாய்க்கான 4 ரயில் ப்ராஜெக்ட்ஸ். எந்தெந்த மாநிலங்கள்? மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர். கூடுதலாக 1,247 கிலோமீட்டர் அவங்க எக்ஸிஸ்டிங் ரயில்வே நெட்வொர்க்கில் சேர்க்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் வழியாக. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டாடா கேபிட்டல் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஐபிஓ இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரலன்னு நினைக்கிறாங்க. அவங்க கான்ஃபிடென்ஷியல் ரூட்டில் தான் இந்த ஐபிஓ தாக்கல் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க செபி கிட்ட.
டாடா சன்ஸ் மற்றும் ஐஎஃப்சி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக மார்ச் 31 வரைக்கும் பார்க்கும்போது டாடா சன்ஸ் கைவசம் 92.8% ஸ்டேக் இருக்குது டாடா கேபிட்டலில். மீதம் இருக்கிறது அவங்களுடைய மற்ற டாடா குரூப் என்டிட்டிஸ் வழியாகவும் ஐஎஃப்சி கைவசம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சோதனை நடத்தி வந்திருக்கிறாங்க. 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்ரீ கோபாலன் ஷிட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனியில் தான் ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. ஃபெமா வயலேஷன் குற்றச்சாட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். கோகுலம் கோபாலன்றவர் தான் இதோடைய நிறுவனராக இருக்கிறாரு. அவர் தான் அண்மையில் ரிலீஸ் ஆன எம்புரான் படத்துடைய துணை தயாரிப்பாளராகவும் இருக்கிறாரு. எம்புரான் படத்துடைய இயக்குனர் பிருத்விராஜ் மீதும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக நியூஸ் 18 தமிழில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. பிருத்விராஜ் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய படங்கள் கோல்டு, ஜனகணமன, கடுவா ஆகிய படங்கள் வழியாக வந்த பணம் குறித்து தான் அவங்க விளக்கம் கேட்டிருக்கிறாங்கன்னு நியூஸ் 18 தமிழில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு அரசு தரப்புலேருந்து சிறப்பு சலுகைகள் வழங்குறாங்கன்னு யூஎஸ்ஏல குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. அதை மறுத்திருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். யூஎஸ்ஏல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குறதுனால மீதம் இருக்கிற பிரைவேட் கம்பெனிகளுக்கு எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. அந்த செக்டரில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற அந்த பிரைவேட் கம்பெனிகள் எல்லாமே பாதிப்பு இருக்குன்ற குற்றச்சாட்டு அதை மறுத்திருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அரசு அவங்களுக்கு எந்த சிறப்பு சலுகையும் வழங்குவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. கேபி கிரீன் இன்ஜினியரிங் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. பாரூஷ்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் குறித்தான ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஃபேஸ் 1 வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்காங்க. ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்கான கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். அதே போல் ஹெவி ஃபேப்ரிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கான மிஷினரி அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய ட்ரையல் ப்ரொடக்ஷன் ஏப்ரல் 2025 நடப்பு இந்த மாதத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க கேபி கிரீன் இன்ஜினியரிங். IIFL ஃபினான்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. 500 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. கொடுக்கக்கூடிய வட்டி 10.25% ஆண்டிற்கு. கிரைசில் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங் இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்க்கு AA அவுட்லுக் ஸ்டேபிள். இக்ரா கொடுத்திருப்பதும் AA அவுட்லுக் ஸ்டேபிள். இது கிரெடிட் ரேட்டிங். ஸோ கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மார்ச் குவார்ட்டருக்கான பிஸ்னஸ் அப்டேட். அவங்களுடைய ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 3381 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. முழு நிதி ஆண்டிற்கு ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 17,624 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. அவங்க இந்த குவார்ட்டரில் 13 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸை திறந்திருக்கிறாங்க. 132 புது ஸ்டூடியோ கடைகளை திறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். டாடா ஸ்டீல் குறித்து ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2019க்கான டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் மார்ச் 13 25,000 கோடி ரூபாய்க்கான ஷோகாஸ் நோட்டீஸ். அதை எதிர்த்து அவங்க பாம்பே ஹைகோர்ட்டுக்கு செல்வதாக அந்த ஹிந்து பத்திரிகையில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷில் புது ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. நிதியாண்டு 2029 திறக்கப்படும். இது 120 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மும்பையில் அவங்க நிலம் வாங்குறாங்க அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை அமைப்பதற்காக. இது வழியாக கம்பெனிக்கு 1350 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். டெலிவரி லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. 1407 கோடி ரூபாய்க்கு ஈகாம் எக்ஸ்பிரஸ் லிமிடெடை வாங்குறாங்க. இது ஒரு லாஜிஸ்டிக் சொல்யூஷன் கம்பெனி. இண்டஸ்இண்ட் பேங்க் Q4க்கான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. நெட் அட்வான்சஸ் 3,47,933 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1.4% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 5.2% விழுந்திருக்கு. டெபாசிட்ஸ் 4,11,140 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6.8%, குவார்டர் ஆன் குவார்டர் 0.4% அதிகரிச்சிருக்கு. ஐடிசி தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஆம்பிள் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 131 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஷேர்ஸ் வாங்குறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு 43.75% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஐடிசி இந்த ஆம்பிள் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க கைவசம் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் தான் பிரசுமா மற்றும் ஈட்டிகோ. இது வந்து ரெடி டு குக் ஸ்நாக்ஸ் அண்ட் மீல்ஸ் கம்பெனி. ஏற்கனவே இவங்க அறிவிச்சிருந்திருக்கிறாங்க இந்த கம்பெனியில் முதலீடு செய்வதாக. அதோடைய பாகமாகத்தான் இந்த முதலீடு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஐடிசி. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேஷில் அவங்களுடைய ராகவ்பூர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மத்திய பிரதேஷ் ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரஸ்வதி சாரி டிப்போ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.51. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 10 ஸ்பைஸ்ஜெட் அவங்களுடைய புது சேவையை அறிமுகம் செய்கிறாங்க. டெல்லி காட்மாண்டு சேவை மே 10 இதை அறிமுகம் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட்.
ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ஆர்பிட்ரேஷன் பேனல் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. ஓஎன்ஜிசிக்கு எதிராக 66.33 கோடி ரூபாய் ஓஎன்ஜிசி கம்பெனிக்கு செலுத்த வேண்டும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆர்பிட்ரேஷன் பேனல். அத்துல் ஆட்டோ குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2026 அவங்களுடைய டார்கெட் என்ன வைத்திருக்கிறாங்க? கோவிடுக்கு முன்னாடி இருந்த சேல்ஸை எட்டுவது தான் அவங்க இலக்காக வைத்திருக்கிறாங்க. அதே போல் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனையும் அதிகரிக்க வேண்டும்ன்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் வாகனுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய ஒட்டுமொத்த சேல்ஸில் 25%. அது நிதியாண்டு 2026 30% 40% உயர்த்த வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. உற்பத்தியிலும் ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. 1 லட்சம் வாகனங்களுக்கு மேலே உற்பத்தி செய்ய வேண்டும் அடுத்த 3 to 5 ஆண்டிற்குள்ளன்ற இலக்கு அத்துல் ஆட்டோ வைத்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ரானே ஹோல்டிங்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய நான்கோர் அசட்ஸை விற்பனை செய்வதன் மூலமாக பணம் ஈட்டுவதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதோடைய பாகமாக நிலத்தை விற்பனை செய்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலம் 3.9 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்கிறாங்க 50.50 கோடி ரூபாய்க்கு. யார் வாங்குறாங்க? ஈஸ்டான்ஷியா ஐடி பார்க் பிரைவேட் லிமிடெட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.